எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு நெக் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ப்ளவுஸோட இந்த பேக் சைடை வந்து எப்பவும் போல் லைனிங் கொடுத்து அடித்து திருப்பிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் வந்து என்னோடய வீடியோ ஏதாவது ஒன்றத்தை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு ப்ளவுஸோட பேக் சைடை வந்து அடித்து திருப்பிக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லா சைடும் வந்து 3 இன்ச் இருக்கிற மாதிரி ஒரு கிளாத்தை வந்து எடுத்திருக்கேன். இந்த கிளாத்துக்கு வந்து எல்லா சைடுமே வந்து 3 இன்ச் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாத்தை எடுத்துகிட்டு இந்த கிளாத்தோட இந்த எட்ஜ் இருக்குல்ல, இந்த எட்ஜில் லைட்டாக நீங்கள் இப்படி மடித்து இப்படி சுருட்டுங்க. இப்படி சுருட்டினீங்க அப்படின்னா இது வந்து இப்படி ரொட்டேட் ஆகும். ஓகே, ஓகே. ஸோ இப்போ இது அப்படியே இப்படி சுற்றி இப்படி வந்து இதை வந்து சுற்றி இப்படி பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லாமே ஃப்ளவர் மாதிரி மேக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து தச்சிட்டே வரப்போகிறோம். இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து உங்கள் நெக்கு ஷேப்புக்கு எவ்வளோ லென்த்து தேவைப்படுமோ அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ லென்த்துக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃப்ளவர் மேக் பண்ணி உங்கள் நெக்கு ஷேப் அளவுக்கு வந்து நம்ம இதை ரெடி பண்ணிக்க போகிறோம். இதே மாதிரி ஒன்றா வந்து உங்கள் நெக்கு வந்து நம்ம எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த அளவுக்கு இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். சரியா? நம்ம நெக்கோட ஷேப்க்கு வந்து இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து நம்ம மேக் பண்ணிட்டோம். இப்போ இந்த எக்ஸஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த எக்ஸஸ் எல்லாம் வந்து நம்ம இப்போ சிசர் வச்சு ஃபுல்லாக வந்து கட் பண்ணிடலாம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய இந்த நெக்கு ஷேப் இருக்குல்ல, இந்த நெக்கு ஷேப்பில் உள்ளே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து தள்ளி அப்படியே வந்து நம்ம இந்த ஷேப்பை வந்து அப்படியே வந்து ட்ரா பண்ணிட்டு வர போகிறோம். கரெக்டாக வந்து ஒரு 1/2 இன்ச்சு இந்த ஷேப்லேருந்து உள்ளே வந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி அப்படியே இந்த ஷேப் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம ட்ரா பண்ணிட்டு வரணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 1/2 இன்ச் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கோம்ல, இந்த 1/2 இன்ச் மேலே வந்து நம்ம இதை வந்து அப்படியே இப்படி வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு இது லைட்டாக வந்து ஊசி நூலை வச்சு நகராத மாதிரி அப்படியே வந்து நீங்கள் லைட்டாக ஒரு சின்னதாக வந்து உள்பக்கமாக வந்து இதை வந்து தைச்சிக்கோங்க. ரொம்ப லைட்டாக. ஏன் அப்படின்னா இது நகராமல் இருக்கணும்ல, அதுக்காக வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை வந்து கரெக்டாக வந்து நம்ம அந்த 1/2 இன்ச் கோடு போட்டோம்ல, அது மேலே வந்து இந்த ஃப்ளவர் டிசைனை வந்து நம்ம வச்சிட்டோம். இப்போ அப்படியே வந்து இதை உள்பக்கமாக இது நகராமல் இருக்கிறதுக்கு லைட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராங்காக பண்ண வேண்டாம், ஜஸ்ட் நகராமல் இருக்கிறதுக்காக லைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து இதை ஊசியால் வந்து லைட்டாக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இதை மெஷினில் வச்சு பக்காவாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
ஓகே, நம்மளோட ஃப்ளவர் டிசைனை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி லேஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட, நம்ம ஸ்டிச் பண்ண இந்த ரொம்ப பிசுறாக இருக்குல்ல, ஸோ இதை வந்து நம்ம கவர் பண்ணோம்ல. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் வச்சு நீங்கள் இந்த பேச்சஸ் எல்லாம் போட்டு இது கொஞ்சம் வந்து கரெக்ட் பண்ணுங்கள். ஓகே, இதை நீங்கள் டேரெக்டாக தைக்க முடிஞ்சால் அந்த லேஸை வந்து அப்படியே தைங்க. ரொம்ப பிகினர் அப்படின்னா நான் முதல்ல இந்த ஃப்ளவரை வந்து ஊசி நூல் வச்சுட்டு கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மெஷினில் வச்சு தைச்சேன்ல, அந்த மாதிரி இந்த லேஸையும் கூட நீங்கள் லைட்டாக ஊசி நூல் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். என்னடா இது நம்மளால் டேரெக்டாக தைக்க முடியலையே, அப்படியெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. நம்மளுக்கு அவுட்புட் நல்லா வந்தால் அதுதான் வேணும். ஓகே, நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்றது கிடையாது, அவுட்புட் எப்படி இருக்குது அதுதான். ஓகே, நான் இப்போ வந்து இதை டேரெக்டாகவே வச்சு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். நம்ம வந்து லேஸும் அட்டாச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இதை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மணியை வந்து சைடில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். நீங்கள் இருந்தால் பண்ணுங்கள், இல்லைன்னா இதோடு விட்டால் கூட இது ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சைடில் வச்சு அப்படியே வந்து ஒரு ஸ்டிச். ஓகே, ஃபைனலாக நம்ம டிசைன் முடிஞ்சிருச்சு. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டிசைன் வேணும் அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.